இது வரைக்கும் நம்ம நிறைய கடையில இருந்து இஃப்தார் பாக்ஸஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஒரு சில கடை ரொம்பவே நல்லா இருந்தது, ஒரு சில கடையில கெட்டுப்போன ஐட்டம்ஸ் வரைக்குமே நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி மிஸ் ஆயிருந்தது. ஸோ இதோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நான் என் சேனல் பேஜ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து காப்பர் கிச்சன்ல இருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதுல எல்லாமே டிஷஸ் எப்படி இருக்கு, எல்லாமே குவான்டிட்டிஸ் கரெக்டா இருக்கா, ரேட் எவ்வளவு இருக்கு, ஸோ இதுக்கு வர்த்தா இருக்கான்றதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஹே பீப்பிள், நான் உங்கள் சஞ்சய் சந்துரு, நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜுக்காக. ஸோ வாங்க நம்ம இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூஸ் பார்த்தல. ஸோ இப்போ காப்பர் கிச்சன்ல இருந்து வாங்கின பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். வாங்க ஓபன் பண்ணி பார்த்தோம். ஸோ போன வாட்டி வாங்கின பாக்ஸை விட இந்த வாட்டி நம்மளுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இது வந்து 630 rupees ஆச்சு எனக்கு. மொத்தமாக நான் ஸ்விக்கில தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதில் ரெஸ்டாரண்ட் சார்ஜஸ், ஜிஎஸ்டிஸ் இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக எனக்கு ஒரு 700 ஆச்சு எல்லாமே எடுத்துட்டு வர்றதுக்கு. பட் நீங்க நேராக போய் வாங்கினீங்கன்னா 630 rupeesக்கே கிடைக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல என்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் முதல்ல எண்ணிடுறேன் நான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ மொத்தமா 15 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இவ்வளோதான். யூஸ்வலா இந்த 630 ரேஞ்சில் வர்றது எல்லாத்துலயுமே 15 ஐட்டம்ஸும் நம்ம வாங்கினதுலேயே எனக்கு தெரிஞ்சு சீஷல்ல மட்டும் தான் ஜாஸ்தி குவான்டிட்டிக்கு நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் வந்து குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க, கிழி பரோட்டா, அதுக்கப்புறமா ஹைதராபாடி மட்டன் ஹலீம் ரொம்ப சின்ன சைஸ்ல, அண்ட் மட்டன் சமோசா கொடுத்துருக்காங்க, மட்டன் ஷீக் ரோல், அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஜூஸ், கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, மட்டன் சிக்கன் கபாப் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் லெமன், கூட டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ரைத்தாவும் மைனஸும் கொடுத்துருக்காங்க, கூட கிழி பரோட்டாவும் கொடுத்துருக்காங்க, அண்ட் கடைசியா கட்லரிஸ். ஸோ மொத்தமா 15 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னு எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாவே நான் காப்பர் கிச்சன்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இஃப்தார் பாக்ஸ் ஏன்னா நான் வேற எந்த கடையிலுமே வாங்கினதில்லை இது வரைக்கும். ஸோ இந்த வருஷம் தான் நான் எல்லா கடையிலையும் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். பட் லாஸ்ட் இயர்லாம் வீட்டில் நாங்கள் வாங்கி சாப்பிடும்போது காப்பர் கிச்சன்ல இருந்தா 2 வாட்டியுமே வாங்கி சாப்பிட்டேன். ஸோ ஒரு டைமுக்கும் அவங்களோட பேக்கேஜிங் மாத்திருக்காங்க, டிஷஸ் கொஞ்சம் மாத்திருக்காங்க, அண்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வராது. இதுல 630 rupeesக்கு ஒரு காம்பாக்டா என்னென்ன கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க நினைச்சீங்கன்னா இது எந்த விதமான பெய்டு ஸ்பான்சர்ஷிப்போ இந்த மாதிரி வீடியோ கிடையவே கிடையாது. ஸோ எந்த வித ஸ்பான்சருமே இல்லை. ஸோ நான் என் கிளாஸ் கொடுத்து எல்லாத்தையுமே வாங்கி எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நான் ஜென்யூனா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஜூஸ் நம்ம கடைசியா குடிச்சிருந்தோம். ஸோ இதுல வந்து ஜூஸ் ஃபர்ஸ்டே டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு ஒரு ரொம்ப நேரம் பேசி தாகமா இருக்கலாம் மாதிரி இருக்கு. சில்லுன்னு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட குடிச்சு பாருங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் மெலன் ஜூஸ், சுகர் எதுவுமே போட்ட மாதிரி தெரியல. ஸோ பிளெயின் வாட்டர் மெலன் ஸ்வீட்னஸை நல்லா அடிச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா டேட்ஸ், கட் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு. ஸோ கட் ஃப்ரூட்ஸ்க்கு டிஃப்ரெண்டான பேக்கேஜிங். இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ கட் ஃப்ரூட்ஸ்னா எப்படி சாப்பிட போகிறது இல்லைனாலும் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எல்லா டிஷ்ஷஸ்லையுமே. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் கட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து ஆரஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பப்பாயா, பைனாப்பிள், அதுக்கப்புறமா 2 டைப் ஆஃப் கிரேப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இருக்கு இந்த பாக்ஸில். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு மட்டன் சமோசா. ஸோ நிறைய இடத்துல சிக்கன் சமோசா கொடுத்துருந்தாங்க, இவங்க மட்டன் சமோசா கொடுத்துருக்காங்க. மட்டன் சமோசா யூஸ்வலாக ட்ரையாக இருக்கும். இவங்க வந்து 2 சமோசா கொடுத்துருக்காங்க, நல்ல டைட் பேக்கேஜிங்கோட. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி சிக்கன் சமோசாவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த நான்வெஜோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து காட்டுது. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது வேற சமோசா சாப்பிட்ற ஃபீல் வருது. மட்டனில் என்ன ஆயிடுதுன்னா அது கொஞ்சம் ட்ரையாக பண்ணி மின்ஸ் பண்ணி போட்டுறதுனால ஸோ அது வந்து அந்த ஆனியன் டேஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜாஸ்தியாக ஸோ இதெல்லாம் மட்டன் சமோசா எங்கே டேஸ்ட் பண்ணாலுமே அது ரொம்ப அந்த ஆனியன் சமோசா டேஸ்ட்டில் தான் இருக்குது, ஜென்யூனாக சொல்கிறேன். பட் சிக்கன் சமோசா நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சிக்கனோட டேஸ்ட் நல்லாவே வேற மாதிரி காட்டுது. மட்டன்ல அவ்வளோ பெருசாக காட்டுறது இல்லை. ஸோ ஆனியன் சமோசா ஃப்ளேவர் தான். ஸோ இவங்க வந்து பாட்டில் பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க மட்டன் நோம்பு கஞ்சி. நான் சொன்ன மாதிரி ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்த நோம்பு கஞ்சியை நான் இன்னும் குடிக்கல. அது எப்பயுமே சூடாக எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் நல்லா சுட இங்கே இருக்கிற மசூதிலேருந்து வரும். ஸோ எங்கள் வீட்டில் கீழே இருக்கிறவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பாய். அதனால அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இவங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம்.
இதோட ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் குடிச்ச நோம்பு கஞ்சியில் இதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து வாங்கி இந்த சீஷல் பாக்ஸ்ல வந்து நல்ல மட்டன் ஃப்ளேவர்ல சூப்பராக இருந்தது, சூப் மாதிரி. அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா தான் இது. ஸோ நைஸ் இதுவும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ஷீக் ரோல் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரோல் சின்னதாக இருக்கு அண்ட் எல்லா இடத்துலையுமே சிக்கன் ரோல் தான் கொடுத்துருந்தாங்க, ஒரு சிக்கன் சமோசா, சிக்கன் ஷவர்மா, தவா ரோல் அந்த மாதிரி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மட்டன் ஷீக் ரோல் கொடுத்துருக்காங்க. சாஸ் நல்லா ஊறி போய் பேப்பரே இதில் ஒட்டின்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். சாரி, பேப்பரில் தான் சாப்பாடு ஒட்டின்னு இருக்கு, சாப்பாடு கிடைக்கல நமக்கு. ஸோ பேசிக்காக ரொம்ப மெல்லிசா இருக்க ருமாலி ரொட்டியில கிரீன் சட்னி தடவி கூட அந்த மட்டன் ஷீக் ரோல் வச்சு அதுக்கப்புறமா கூட கொஞ்சமாக டொமேட்டோ ஆனியன் நிறைய கட் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட ரோல்லே நல்ல டிஃப்ரெண்டான ரோல்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா மீதி எல்லாத்துலையுமே மைனஸ் மிக்ஸ் பண்ணி கூட வந்து நல்லா கேபேஜ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இவங்க மட்டும்தான் மட்டனில் செஞ்சு கூட வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல் கிரீன் சட்னியும் அதுக்கப்புறமா ஆனியனும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வேற மாதிரி இருக்கு, நல்லா அந்த தந்தூரி சாப்பிட்ற ஃபீல். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கட்லரி ஓப்பன் பண்ணி ஏன்னா நம்ம ஹரீம் சாப்பிட போகிறோம். ஸோ ஹரீம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது வரைக்குமே நம்ம வாங்கின கடையில் ஒரு சில கடையில் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தராங்க, ஒரு சில கடையில் நிறையவே ஜாஸ்தி போர்ஷன் தராங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல பீஸ் போட்டு தராங்க. ஸோ ஹலீமில் நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மி இங்கே. எனக்கு தெரிஞ்சு குவான்டிட்டியில் பெஸ்ட் வாஸ் சீஷல் தான். ஸோ அதனால தான் ரேட்டிங் 9.5 கொடுத்துருந்தேன். ஸோ இதில் கொஞ்சமாக லெமன் போட்டுட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கு, ஓகேஷ். பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மி. டேஸ்ட் ஓகேஷாக தான் இருக்கு. முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் கபாப். இதில் வந்து 2 டைப்ஸ் கபாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு நார்மல் தந்தூரி மாதிரி அண்ட் இன்னொன்று அந்த ஒயிட் ரேஷ்மி கபாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நைஸ். இது வரைக்கும் நம்ம வாங்கின பாக்ஸஸ்லேயே டிஃப்ரெண்டான கபாப் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷ்மி கபாப் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு, டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. ஸோ கபாப்ஸ் இந்த கடைங்களெல்லாம் யூஸ்வலாகவே ரொம்ப ஃபேமஸ். அதனால இந்த மாதிரி பாக்ஸில் தரும்போது இன்னுமே சூப்பராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நார்மல் தந்தூரி கபாப் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே கிரில் சிக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இவங்க தான் கபாப் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்துடும். ஸோ கிழி பரோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் பார்சல் நல்லா பேக்கேஜிங் பண்ணி உள்ளே வந்து வாழை இலையை வச்சு அதுக்குள்ளே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஊறி ஸ்டீம் ஆகிருக்கு பரோட்டாவும் சிக்கனும். சிக்கன் பீஸோட தான் இருக்கு பாருங்க. ஸோ யூஸ்வலாக தர இந்த ரொம்ப அந்த ஸ்வீட்டான சிக்கன் கிரேவியாக இல்லாமல் நல்லா காரசாரமான சிக்கன் கிரேவி கூட சிக்கன் பீஸ் போட்டு நல்லா அதை வந்து சோக் பண்ணி அதுக்கப்புறமா குக் பண்ணி ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிழி பரோட்டா நல்லா தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே காப்பர் கிச்சனில் கிழி பரோட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ அதுவுமே டேஸ்ட் குட். ஸோ நெக்ஸ்ட் பிரியாணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே கடையில் தான் நமக்கு எக்கு வந்திருக்கு பிரியாணியில். ஸோ எக்கோட கொடுத்துருக்காங்க பிரியாணி, நல்லா இருக்கு போல. கூட வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்ருக்கோம்.
பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. நல்லா ஒரு பெரிய பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் பிரியாணி தான். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு சாப்பிடும் போது. அதுவும் ரைஸா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ குட். ஸோ நிறைய நம்ம லாஸ்ட் டைமா 2 வாட்டி வாங்கினதுலையுமே மந்தி ரைஸ் தான் இருந்துச்சு. இதுல தான் பிரியாணி வந்திருக்கு ஃபைனலி திருப்பி. ஸோ ஃபைனலாக நம்ம டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். குலாப் ஜாமுன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு குலாப் ஜாமுன். நிறைய கடையில் குலாப் ஜாமுன் தான் வருது. ஸோ அதில் 2வது தராங்க. ஸோ இதில் 1 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஜீராவோட இருக்கு. ஓகேஷா இருக்கு. மீதி இடத்துலலாம் குலாப் ஜாமுன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம வாங்கின காப்பர் கிச்சன் பாக்ஸுக்கு நான் மொத்தமாக வந்து 10க்கு 8 பாயிண்ட்ஸ் ரேட்டிங் தரேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எல்லாம் டேஸ்ட் எல்லாம் பொறுத்து ஸோ 10க்கு 8 பாயிண்ட்ஸ் அளவுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா டீசென்டான ஒரு இஃப்தார் பாக்ஸ் தான். பட் இதை விட நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாமும் இருக்கு. ஸோ இந்த சீசன் நீங்க எங்கேருந்து வாங்கி ட்ரை பண்ணீங்கன்றதையும் சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு எது ஃபேவரட்டா இருந்தது, நீங்க உங்களுக்கு ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டது, அந்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு வர்த்தா இருந்தது. ஸோ இதெல்லாமும் முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம எங்கேருந்து வாங்கி சாப்பிடணுன்றதையும் நீங்க சொல்லிடுங்க. ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், அதுக்கப்புறமா ரிவ்யூ வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ப்ளீஸ் இலுமினேட். அப்பதான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ மறக்காம இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. பை பை.